ஹாய் ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 ஈவினிங். பாருங்க, நான் வந்து ஒரு க்ரீனரியா இருக்கணும், வசந்த காலமா இருக்கணும்னு சொல்லிட்டு நல்ல கேமராவை மறக்கிறடா. அவன் விரல வச்சு மறக்கிறான். வசந்த காலமா இருக்கணும்னு உங்களுக்கு இதோட ஸ்டார்ட் பண்றேன். செம்ம டிராஃபிக்கு. வெண்டைக்காய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி வாங்கிட்டு அனிருத்த ஃபுட்பால் கிளாஸ் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். போலாமா? பார்த்து ஜாக்கிரதை. இன்றைக்கி என்ன டின்னருங்கிறத பார்க்கலாமா? இது பார்த்திங்கன்னா குருணை உப்புமா, தேங்காய் போட்ட குருணை உப்புமா. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் போட்ட தொகைகள். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வடாப்பாவ். அதுக்கப்புறம் இது வந்து கரெக்டாக கோஸ் கூட்டு பண்ணுது. இதுதான் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். சாப்பிட வேண்டியதான். குட் மார்னிங் மக்களே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இந்த இயர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் காடை கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன். கார்த்தாலே நல்ல சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். நல்ல பட்டிமன்றத்தோட விஜய் டிவி, ஜி டிவி எல்லாம் பார்த்துட்டு காஃபி குடிச்சிட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட வெத்த குழம்பு ரெசிபி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பாருங்கள், ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்திருக்காங்க. அதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். அதுக்காக தான் வெந்நீர் வச்சுருக்கோம். இதை பிச்சு பிச்சு போட்டுக்கிறாங்க. இன்றைக்கி வந்து கோவில் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான சமையல். வெத்த குழம்பு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கறி, அப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர். இதுதான் பண்ண போகிறோம். சூடானோடனே இதில் விடலாம். நம்ம இப்போ வந்து நல்லா சுட சுட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே சாதம் வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா இங்கே ஆக்சுவலாக நைட்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வருமா, அதனால வந்து நான் இது வந்து ஊற போட்டிருந்தேன். இது என்னென்னா சிகப்பு அரிசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு. இது கூட நம்ம வந்து பெசரட்டுக்கு அரைப்போம்ல, இஞ்சி, கொஞ்சோண்டு வந்து பெருங்காயம், பச்சை மிளகாய், உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதை எடுத்து வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறது பிளானு, கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னால். இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து கிச்சனுக்கு வந்து புதுசாக வாங்கியிருக்கேன். மேலே ஃபுல்லாக வந்து நம்ம பிளேட்ஸ் வச்சுக்கலாம். கீழே குட்டி குட்டியாக, ரொம்ப பெருசு கிடையாதுங்க, குட்டி தான். என்னோடய கிச்சனும் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி, அதனால தான் மெயினாக அது வாங்கினேன். கீழே ஜஸ்ட்டு நான் கொஞ்சம் ஸ்டாக் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் க்ராசரிஸ்லாம். அப்புறம் இந்த சைடில் வந்து ஸ்பூன்ஸ்லாம் இருக்குது, அதெலாம் நம்ம வந்து வச்சுக்கலாம். இதான் ஒரு பிளேட்டெல்லாம் தான் எங்கே வைக்கிறதுனே தெரியாமல் இருந்தது. ஸோ நான் பார்த்திங்கன்னா இதை அந்த ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். அமேசானில் தான் வாங்கினேன். நல்லா ஸ்டடியாக இருக்குது, நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன். ஏன் மெயினாக பிளேட்டுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த என்னோடய சிலிண்டர் வந்து உள்ளே வைக்க முடியாது, வெளியில் வைக்க முடியும்படி தான் இருக்கா. ஸோ எடுத்து இங்கே ஒரு கிச்சன் இது இருக்குது, பட் எடுத்து வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அது வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்தேன். அந்த பச்சை மிளகாயை வந்து நம்ம வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு காம மட்டும் எடுத்துகிட்டு வைக்கிறேன். அப்புறம் வெண்டைக்காய் இருக்க வேண்டியதான். பச்சை மிளகாயை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வெண்டைக்காயை நறுக்கிடுவோம். சத்தம் வந்துருச்சு. வெண்டைக்காவே நறுக்கலாம்.
வீட்டில் பட்டிமன்றம் ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலாக மார்னிங்கே விஜய் டிவியில் இருந்தது. இப்போ மணி 10:15 ஆகுது. இப்போ வந்து அது பேர் என்ன, ஜீ டிவிலையும் பட்டிமன்றம் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து நீயா நானா ஓடிட்டுருக்கு. அதில் வந்து வருஷ பலன்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம வெண்டைக்காவை நறுக்கிடுவோம். புளி பார்த்திங்கன்னா கரைச்சிக்கிறாங்க. நம்ம ஊற போட்டிருந்தோம்ல, ஒரு 20 மினிட்ஸ் நல்லா உருடிச்சு. அது பேர் என்ன, சூடு போனதுக்கப்புறம் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறாங்க. நல்லா ஒரு 2-3 தடவை சூப்பராக கரைச்சி எடுத்துக்கிறாங்க. வெத்த குழம்பு, வெங்காய வெத்த குழம்பு 2 டைம்ஸ். அதே மாதிரி 3rd டைமும் பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி எடுத்துக்கிறோம். நல்லெண்ணெய் வெத்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கொடுங்க. கருவேப்பிலை 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் பார்த்திங்கன்னா வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1 டீஸ்பூன் வந்து துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வத்தல் மிளகாய் ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லைம்மா? கரண்டி கூட 2 வத்த மிளகாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி. வெங்காயம் அங்கே இருக்குது. வெங்காயம் கூட கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்காங்க. பார்த்து ஜாக்கிரதை, அது இதுவாக இருக்க போகிறது தண்ணி. நல்லா கழுகு, அதுக்கப்புறம் துவரம் பருப்பு பொரிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை 2 ஆட் பண்ணிக்கிறாங்க. பாலை குடிக்கிறியாடா? பால் எடுத்துக்கோ, இரு தரேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா இது வயிற்றுக்கு. பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாம்பார் பொடி ஆட் பண்ண போகிறாங்க. ஃபோன் யாருன்னு பாரு. சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஒரு 3 டீஸ்பூனாம்மா, இல்லை டேபிள் ஸ்பூனா? 3 டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர். இது வந்து வீட்டிலே அரைச்சிது. இன்கேஸ் உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லைன்னா தனியா பொடி, அதுக்கப்புறம் வந்து காரப்பொடி, அது 2 ஆட் பண்ணிக்கலாம். அது சாம்பார் பொடி டேஸ்ட் மோஸ்ட்லி. அனிருத் ஃபோன் யாருன்னு பாரு. எங்கள் அம்மா பிஸியாக இருப்பாங்க, ஃபோன் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? புளித்தண்ணி ஊற்றிடலாம், அவ்வளோதான். சாம்பார் கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கு பிறகு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்லேயே போயிடும். இப்போ வந்து நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணுறோம். புளித்தண்ணியாக ஆட் பண்ணுறோம். பின்னாடி ஆக்சுவலாக பட்டிமன்றம் இருக்குது, அதோட சவுண்டு தான், அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள். இன்னும் உப்பு மட்டும் ஆட் பண்ணால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அங்கேருந்து எடுக்கணும், நான் போய் எடுத்து கொடுக்குறேன். எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா கையளவு தான் உப்பு ஆட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், உப்பு போட்டாச்சு. பார்த்து பார்த்து கொதிச்சா ரெடி ஆகிடுமா? கொதிச்சா ரெடி ஆகிடும். எவ்வளோ நேரம்? எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது
ஓகே, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரப்ப வெத்த குழம்பு ஆஃப் பண்ண வேண்டியதான். சிம்பிளான ரெசிபி உங்களுக்காக. ஆக்சுவலாக வந்து பெருங்காயம் போட மறந்து விட்டோம். நீங்கள் முன்னாடியே போட்டுக்கோங்க. நாங்கள் இப்போ தான் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் நேற்றே ஊற போட்டிருந்தேன். பச்சை பயிறு, அதுக்கப்புறம் சிகப்பரிசி மட்டும். இதை வந்து 2 ஏடாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே நம்ம வந்து உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம், இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம் பண்ணிக்கலாம். இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்டு அரைச்சாச்சு. இங்கே வந்து அரைச்சதாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் 2 ஏடு அரைக்கணும், அரைச்சி எடுத்துக்கலாம். சாப்பிட போகிறேன் வெண்டைக்காய் கறி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர். இது வந்து ஃப்ரை கிடையாது, ஸ்டிர் ஃப்ரை மாதிரி. சாதத்தில் நெய் போட்டு வெத்த குழம்பு. இதுதான் இன்றைக்கி வந்து லஞ்சு. சாரி, நான் வெத்த குழம்பு காட்டணும்னு நினச்சேன், பட் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா, அதனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொகையில் இருக்குது. இது வந்து நேற்றுக்கு நைட்டு ரெடி பண்ணுது. சாப்பிட வேண்டியதான். செம்ம பசி. வெத்த குழம்பு. சாரி, நான் ரெடி ஆனோடனே காட்டணும்னு நினச்சேன். அதை திக்காக இந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா ஒரு 15 to 20 minutes வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எல்லோரும் சாப்பிட்டாச்சு. ஹாய் மக்களே, கார்த்தாலேருந்து இந்த கோவில் போகலாமா அந்த கோவில் போகலாமான்னு யோசிச்சுட்டு இப்போ டைம் ஈவினிங் 5:30 ஆகிடுச்சு. அனிருத்துக்கு ஃபுட்பால் கிளாஸ் லீவ் விடுவாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி கிளாஸ் உண்டுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தது. நான் பார்த்திங்கன்னா இப்போ கோவில் கிளம்பிட்டேன். என்னோடய நியூ இயர் ட்ரெஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து 3 ட்ரெஸ் இருக்குது. ஒன்று மட்டும் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மீதி வந்து ஃப்யூச்சரில் வர வ்ளாக்ஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பார்க்கலாம் என்ன ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு. இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு கோஆர்ட் செட்டுன்னு சொல்லலாம். கோஆர்ட் ஷராரா செட்டு. ஆக்சுவலாக ஒரு பைஸ்லே பிரிண்ட்டுன்னு சொல்லுவோங்களே, அப்படி தான் ப்ரொனவுன்சியேஷன் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பிரிண்ட்டு. உங்களுக்கு வந்து டாப் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் வரும். உங்களுக்கு என்ன சொல்கிறது, டாப்ஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் வரும். பட்டு பேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷராரா பேண்ட்டு நல்ல லூஸாக வரும். டாப்ஸ் அண்ட் பாட்டம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. அழகாக பாருங்கள், குட்டியாக ஒரு த்ரெட் ஒர்க் மாதிரி கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி. இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பிரிண்ட் நான் பார்த்தேன், நிறையா பாலிவுட் ஸ்டார்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, ஒரு தடவை நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டன் லைனிங் இருக்குது. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3/4 ஸ்லீவ். இதில் வந்து எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் டாப்ஸு. இதோட பிராண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சோச்சு. இதோட ரேட் வந்து 3000ங்க. நான் ஒரு 50% ஆஃபரில் வாங்கினேன். இதான் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம கடகடன்னு கிளம்புவோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிளானை மாற்றிட்டேன். சரி, அந்த ட்ரெஸ் கொஞ்சம் கோவிலுக்கு கொஞ்சம் சூட் ஆகாத மாதிரி இருந்தது. அதனால நான் வந்து இப்போது இந்த ட்ரெஸ் போட போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3/4 ஸ்லீவ், பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் மாதிரி வருது. இது வந்தோட பிராண்ட் பார்த்திங்கன்னா சியாஹி. ஒரு மாதிரி எல்லோ கலரில் அழகாக குட்டி குட்டியாக என்ன சொல்கிறது ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகே, கிளம்ப போகிற லேட் ஆகிடுச்சு. இவங்க என்ன திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்பியாச்சு. ஆட்டோட தான் போயிட்டுருக்கோம். நானும் அம்மாவும் மட்டும். அம்மா அண்ட் பொண்ணு தேவ். நிறைய தடவை போயிருக்கோம் அந்த கோவிலுக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் புனே வந்து 4 years ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி பெங்களூரில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் ஆகிட்டு வந்தது பார்த்திங்கன்னா புனே தான். அப்பேலேருந்தே இந்த கோவிலுக்கு நான் போயிருக்கேன். போன தடவை பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கரெக்டாகம்மா நீங்கள் வந்திருந்தப்போ போயிருந்தேன்ல, அதுக்கப்புறம் இப்போ தான் நான் போகிறேன். அனிருத்துக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து இருக்காதுன்னு நினச்சோம், பட் கிளாஸ் இருக்குட்டாங்களா. சரி ஓகே, 1ஆம் தேதியே நம்ம லீவோட ஸ்டார்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ராகேஷ் சொன்னால் நான் கூட்டிகிட்டு போகிறேன், நாங்கள் போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து ஃபுட்பால் கிளாஸ் போயிட்டாங்க. நானும் அம்மாவும் இந்த கோவில் வந்திருக்கோம். கோவில் பார்த்துட்டு இன்றைக்கி நாங்கள் டின்னர் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கோம்.
வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அதே கடை தான், அது எதுவும் கிடையாது. போயிட்டு சாப்பிட்டுட்டு போய் தூங்கிட வேண்டியதான். போகலாம் போட்டு டிராஃபிக்காக தான் இருக்குது. டிராஃபிக் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. ஸ்லோவாக நகர்கிறது. இன்னும் நாங்கள் போக 15 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா மேரி கோல்டு டெம்பிள் இப்போ ரீச் ஆயாச்சு. போயிட்டு சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு கிளம்பலாம். இது அந்த கார்னர்லம்மா அங்கே எல்லோரும் போட்டிருக்கா பாருங்க. நிறைய தமிழ்காரங்க இங்கே வருவாங்கங்க. இப்போ கூட யாரோ நிறைய பேர் தமிழ் பேசிட்டு போயிருந்தாங்க. இதான் கோவில், போய் பார்த்துட்டு வரலாம். நல்லா பார்த்துக்கணும். சூப்பராக சேர்த்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் பிரசாதம் சாப்பிட போகிறோம். பாருங்கள் அவங்க ஃப்ரெண்ட் கேமரா வச்சுருக்கேன். பிரசாதம் கேசரி சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். சேவிச்சிங்களா? மேலே பாருங்கள், இதே திருக்கோலத்தில் தான் உள்ளே இருப்பார். உங்களுக்காக ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன் ஷூட் பண்ணுறதுக்கு. பட் அவ்வளோ கிளியராக தெரியல. பாருங்கள் பாலாஜியோட அவரோட ஃபேஸ் மட்டும் தெரியறது. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹோட்டல் ரீச் ஆயாச்சு. இன்னும் ராகேஷும் அனிருத்தும் வரல. மேலே ஒரு தக்ஷ அகாடமி இருக்கு. அனிருத்தும் ராகேஷும் வரல. அவங்களுக்காக நம்ம உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்துடுவாங்கன்னு எங்கே போட்டிருக்கு? ஆமாம்மா டியூஷனும் இருக்குது போல இருக்கு. வந்து கேட்டு பார்க்கலாம். எங்கள் அம்மா சொல்கிறாங்க அனிருத்த டியூஷன் சேர்த்து விட சொல்லிட்டு. எங்கள் அம்மா சொல்கிறாங்க இங்கே இந்த ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு அகாடமி இருக்குது, அங்கே அனிருத்தை சேர்த்து விடு அப்படிங்கிறாங்க. இந்த ஜூன்லேருந்து நல்லா 2 மணி நேரம் போயிட்டு வரட்டும் அப்படின்னு. இன்னும் வரல இந்த பசங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஒரு குட்டி பிடிச்சி சாப்பிட வேண்டியதான். எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக அந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் இருக்கும் எங்களோட அந்த மெனுவில். ஏன்னா எங்கள் எல்லாருக்கும் அது ரொம்ப ஃபேவரேட். ராகேஷ்க்கு ஆனால் அவ்வளோவா பிடிக்காது. அனிருத்துக்கு பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்னால் உயிர், அதனால் அவன் ஆர்டர் பண்ணுவான். இன்னும் வரல அந்த பசங்க. நாங்கள் அங்கேருந்து கோவில்லேருந்து முதுவாக உங்கள் சிக்னல்ஸ் கிட்டலாம் வந்துட்டு ஃபோன் பண்ணோம். வந்து தோணும். அனிருத் நாங்கள் போயிட்டு சூப்பராக சேர்த்துட்டு வந்தோம். சரி இன்னைக்கு எப்படி இருந்தது ஃபுட்பால் கிளாஸ்? கரெக்டாக இருந்ததா டைம்? இல்லை ஸ்டார்ட் ஆகிடுதா? கேக்லாம் கட் பண்ணாங்கன்னா நான் இன்னைக்கு இல்லை நியூ இயர்க்கு ஏதோ கேக் கட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, அதான் கேட்டேன். ஓகே 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 ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ஏதோ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக இருக்கா மெனு. ஒரு குட்டி கார்டாக பிடிச்சிட்டாங்க. பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம். நியூ இயர் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்களோட மெனுவே சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. புதுசாக ஒரு கார்டு மாதிரி தான் ஆக்சுவலாக அன்றைக்கி கொடுத்தாங்க. அதுலேருந்து நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் இல்லை. அதனால ஸ்டார்டர் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஹராபரா கெபாப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக ரோட்டீஸ், அதுக்கப்புறம் வந்து தால் மக்கனி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணி நல்லா சூப்பராக சாப்பிட்டோம். இன்னொன்று ரொம்ப மன திருப்தியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போனது தான். கோவிலில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சேவித்தோம் நாங்கள் பாலாஜியை. அப்படி ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிறைய தமிழ்காரங்க இருந்தாங்க. நியூ இயர் அன்றைக்கி நிறையா தமிழ் வார்த்தைகள் கேட்குறப்ப உண்மையாகவே சொல்கிறேன் அப்படியே காதில் வந்து தேன் வந்து பாஞ்ச மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக மன நிறைவாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்போவுமே சாப்பிட்டுட்டு ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருக்குது. அது வந்து என்னோடய ஃபேவரேட் ஸ்பாட். அங்கே போயிட்டு
டீ குடித்தோம். அம்மாவுக்கும் வாங்கி கொடுத்தேன், அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூ இயர் இல்லையா, ஸோ கேக் கட் பண்ணாமல் எப்படி அந்த நியூ இயர் வந்து நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகும், அதனால கேக் வாங்கலாம்னு சொல்லிட்டு போனோம். ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போனோம். அந்த கடையில் பார்த்திங்கன்னா கேக் இல்லை, அன்றைக்கி நியூ இயர் வேறையா, ஸோ அதனால் வந்து காலி ஆகிடுது. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு கடைக்கு போயிட்டு கேக் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அன்றைக்கி மோர் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான், அதனால தேங்காய் வாங்கிட்டு வந்தேன். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி அண்ட் சக்ஸஸ்ஃபுல் நியூ இயருங்க. நீங்கள் ஆசைப்பட்டது, நீங்கள் பிளான் பண்ணது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுளை வந்து பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரியே கோவிலில் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்காகவுமே பார்த்திங்கன்னா நான் வந்து வேண்டிட்டு வந்தேன். எப்போவுமே வந்து நியூ இயர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, தம்பி தங்க எல்லாரோடையும் தான் பார்த்திங்கன்னா ஃபார் த பாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த வருஷம் தான் பார்த்திங்கன்னா அவங்க எல்லோரும் அவங்கவுங்க ஊரில் இருக்காங்க. கிருத்திகா ஹைதராபாத்தில் இருக்கா, ஸ்ரீதர் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கான். அம்மா அப்பா மட்டும்தான் இப்போ எங்கள் கூட இருக்காங்க. ஸோ டே சூப்பராக போச்சு.